வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். ஓபிஎஸ்க்கு சபாநாயகர் பதவியா? எடப்பாடியை பணிய வைக்கும் ஸ்டாலின் போடும் கணக்கு என்ன? சூடுபிடிக்கும் தேர்தல் களம். வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் தமிழகத்திலே தேர்தல் களப்பணி என்பது அனைத்து கட்சியினருமே ஒரு சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை நடவடிக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலப்பாட்டில் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு எதிர்புறமான எதிர்க்கட்சியும் எடப்பாடியாரும் கூட அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். அதாவது தமிழக அரசியலிலே புதிய பரபரப்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுக கூட்டணியில் சபாநாயகர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் எல்லாம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறதாம். அதாவது இது குறித்து ஒரு அதிகார அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில்தான் அரசியல் வட்டாரங்கள் பல்வேறு கணக்குகள் எல்லாம் போட்டப்பட்டு வருகிறதாம். அதாவது அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வந்த ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் திமுக மேலிடத்தின் இணக்கமான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறதாம். இதன் பின்னணியில் தான் சில அரசியல் ஒத்திகள் இருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. அந்த வகையில்தான் அவருக்கு கண்டிப்பாக திமுகவில் ஒரு முக்கிய பதவி வழங்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறது. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் சபாநாயகர் பொறுப்பேற்றால் அது திமுகவின் அரசியல் வியூகமாக பார்க்கப்பட்டும் அதிமுகவில் நீண்டகால முக்கிய தலைவராக இருந்த ஒருவரை அவைத்தலைவராக அமர்த்துவது என்பது மூலம் பிரதான எதிர்க்கட்சியை தார்மீக ரீதியாக பலவீனப்படுத்த முடியும் என திமுக தரப்பு கணக்கு போடப்பட்டிருக்கிறதாம். குறிப்பாக சொல்லப்போனால் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்கு இது அரசியல் அங்கீகாரமாக கண்டிப்பாக அமையும் பட்சத்தில் தான் இதை பார்க்கப்படுகிறதாம். சபாநாயகர் பதவி என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் உயர்ந்த பொறுப்பு மட்டுமின்றி அவையை சமூகமாக நடத்தும் அனுபவம் வாய்ந்த ஒருவர்தான் தேவைப்படுவார் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறதாம். அந்த வகையில்தான் பல முறை முதலமைச்சராக இருந்த அனுபவம் ஓபிஎஸ்க்கு ஒரு பலமாக அமையும் என்ற நம்பிக்கையில் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கு எதிர்பார்க்கப்படும் சவால்களும் குறைவல்ல. சபாநாயகர் பதவி முழுமையாக நடுநிலை கோரும் பொறுப்பு தீவிர அரசியல் பின்னணி கொண்ட ஒருவரின் முடிவுகள் நடுநிலையாக இருக்கும் என்ற கேள்வி எழலாம். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்துக்கு வழிவகுக்கும் என்ற நிலையில் பார்க்கப்படுகிறதாம். இந்நிலையில்தான் அதிமுகவில் போற்றான எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இது அரசியல் ரீதியாக கடும் பின்னடைவாக அமையலாம். முன்னாள் கட்சி தலைவர் எதிர்க்கட்சியாக அமைந்திருப்பது என்பது அவருக்கு முன் மரியாதை கண்டிப்பாக செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் என்பதால் அரசியலில் மனக்கசப்பு அதிகமாகும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை சபாநாயகர் கண்டிப்பாக நியமிக்கப்படுவது திமுகவுக்கு அரசியலின் பலன் அதிகக்கூடிய இருந்தாலும் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பிளவை ஏற்படுத்துமா? இந்த வகையில்தான் இருப்பினும் இந்த வாரம் குறித்த திமுக அல்லது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வம் உறுதிப்படுத்தவில்லை வெளியாகிறது. இதனால் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக இணைந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக முக்கிய பதவி வழங்கப்படும் என்ற திமுக தலைமை வெளியிட்ட செய்திதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.